கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இந்த நாள் நாம் கூறுகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி மத்தேயு 24 4வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. எதற்காக? ஒருவரும் உங்களை ஏமாற்றி விடாதபடிக்கு, வஞ்சியாதபடிக்குன்னா ஏமாற்றி விடாதபடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்களே எங்கேயாச்சும் யோசித்து பாருங்க, எங்கேயாவது ஏமாந்துருக்கீங்களா? நிறைய டைம்ல ஏமாந்துருவோம். நாங்கள் கூட சில டைம்ல ஃபோனில் யாராவது என்ன சொன்னால் நம்பிட்டு என்ன செஞ்சிருவோம், அதுக்கான ப்ரொசீட் பண்ணுவோம், அப்புறம் ஏமாந்து போயிடுவோம். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பண மோசடி அதிகமாக நடந்திருக்குல்ல, அது எனக்கு கூட நடந்திருக்கு. நானும் ஏமாந்து நிறைய பெரிய அமௌண்ட்டை இழந்திருக்கிறோம். அந்த மாதிரி நான் அதுக்காக போய் ஒரு ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறப்ப அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, என்னை காட்ட நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. அதுவும் பெரிய பெரிய அமௌண்ட், அவங்களாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், அவங்களாம் லேக்ஸ் கணக்கில் ஏமாந்துருந்தாங்க. அப்போ வஞ்சியாதபடிக்கு நம்ம தான் என்ன செய்யணுமா, எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன். நாமே சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடும், ஏமாந்துடும். அதுமாரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ப்பம் அழகாக ஈஸியாக ஏமாத்துருச்சு. ஏவல் ஆதி தாயை என்ன செஞ்சிச்சு, ஏமாற்றிட்டது. ஏன்? வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அந்த செய்தி இருக்குது. தினமும் ஏசப்பா அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் கூட என்னது, நம்ம என்ன அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் நம்ம எடுக்கிற சில யோசனைகள் அல்லது நம்ம முடிவுகள் தான், நம்முடைய சிந்தனைகள் தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரியான எச்சரிப்பை நிராகரிக்க தோன்றும். 3 காரியங்களை நம்ம நினைக்கணும். ஒன்று என்னன்னா, ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம எச்சரிக்கையாக இல்லைன்னா அது நம்ம என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது ஆபத்து இல்லை, இது ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லி நாம் முடிவெடுப்போம். ஆனால் நமக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கும், அது போக வேண்டாம், அங்கே இது செய்ய வேண்டாம், அந்த காரியங்கள் அந்த வழியாக போக வேண்டாம் அப்படின்னு சொன்னால், நான் இந்த மாதிரி இந்த வழியில் நிறைய டைம் போயிருக்கேனே, அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு அங்கே என்ன இருக்கும், எச்சரிப்பு போகாதுன்னு சொன்னால். நீங்கள் போனப்போ நல்லா இருக்கும், ஆனால் இப்போ என்னது, அந்த வழி அல்லது அந்த பாதையில் ஏதோ வேறு வேலை நடந்திருக்கலாம், அங்கே ஏதாவது சேதம் நடந்திருக்கலாம். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், அங்கே ஆபத்து இருக்காது, ஏன்னா நான் அந்த இடத்துல அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ முதலாவது நமக்கு எச்சரிப்பு என்னன்னு சொன்னால், எந்த காரியத்தை குறித்தோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எச்சரிப்பை மீறி இது ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது. அப்படி யோசித்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோத் மருமகன்க. லோத் பிள்ளைகளுக்காக பார்த்தா அப்போ அவங்க சொல்கிறாங்க, யாராவது இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வேண்டியது இருந்தால் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க லோத்துடைய மருமகன்களை கூடும்போது அவங்க நம்பலை, ஆண்டவர் இதை சுட்டெரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. இது ஆபத்தல்ல, அவர் சொல்கிறாரு நகரமே எரிய போறதுன்னா இது ஆபத்தான, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன யோசித்தாங்க, இது ஆபத்து இல்லை அப்படின்னு நினச்சதுனால என்னது, அவங்க அங்கே மாண்டு போனாங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு இருக்கிற எச்சரிப்பு அப்படிதான். சாத்தான் நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். வஞ்சிப்பதற்கு எவனை விழுங்கலாமோ என்று காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் நமக்கு எச்சரிப்பு செய்தி வரும் பொழுது அதை நாம் என்ன செய்யணுமா, ஆவியன் நமக்கு சொல்லும்போது நம்ம மாற்றிக்கொள்ளணும். இது ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் காலம் இருக்குது, என்ன இவ்வளோ அவசரம், இப்போதானே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருவோம், பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிடுவோம். இன்னும் காலம் இருக்குன்னு சொல்றதுல சில டைம்ல நம்ம கிராஸ் பண்ணும்போது பார்ப்போம், வண்டி அவ்வளோ தூரத்தில் தான் வருது அப்படின்னு நினைப்போம், அது எவ்வளோ ஸ்பீடாக வந்துடும் நமக்கு தெரியாது. விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தண்டவாளத்தை கிராஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும், அவங்க தான். ஸோ அவங்க அதில் மாதிரி நிறைய செய்திகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிராஸ் பண்ணிடலாம்னு நினச்சி போவாங்க, கால் மாட்டிக்கிறோம், சில பிரச்சனைகள் வந்துடும். சில நேரத்தில் ட்ரெயினே வேகமாக வந்துடும். நம்ம எப்பவுமே நினைப்போம் இந்த வண்டி மெதுவாக தான் வரும் இந்த டைமில் அப்படின்னு நினைப்போம். சடனாக ஒரு நாள் என்ன ஆகிடும், இப்போ ஃபாஸ்ட்டாக போயிடும். அந்த நேரத்தில் அது ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி காலம் இருக்குது, அதனால இப்போ உடனே நம்ம என்ன செய்ய தேவையில்ல, மனம் மாற தேவையில்ல. கடைசியில் அந்த கல்லனை போல அந்த கடைசியில் சிலுவையில் கேட்டுக்கொண்டாலும் அது மாதிரி இன்னும் நமக்கு நேரம் இருக்குது. ஒரு படுத்த படிக்க ஆகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கலாம், அப்படி இல்லை. இதுதான் ரச்சனை, என்ன நம்ம இப்பவே தான் சேரணும். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற காலம்
உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம அனுதினமும் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி பாவ மன்னிப்பு பெற்று இருக்கணும். 3வது காரியம், நீங்கள் அந்த இன்னும் நாள் இருக்குன்னா ஆண்டவர் ஓமை சொல்லுவார்ல, அவருடைய நிலம் ரொம்ப வளைஞ்சு போயிருக்கும். அவர் சொல்லுவார், இனிமேல் எனக்கு கவலையே இல்லை, நான் என் காலம் முழுவதும் சாப்பிடுவேன். அப்போதான் சொல்லுவார், மதிகேடனே உன்னுடைய ஜீவன் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் உன்னுடைய ஆஸ்திகள் அல்லது இதெல்லாம் யார் அனுபவிப்பாங்க? அதனால காலம் இருக்குது இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த நாளில் நான் ஆண்டவருக்காக எப்படி வாழ போறேன், என்னோடு கூட இருக்கிறவங்களுக்கு நான் எப்படிப்பட்டவளாக இருக்க போறேன், என்னோடு கூட வேலை செய்யறவங்களுக்கு கூட நான் எப்படிப்பட்டவங்களா இருக்க போறோம், நம்மளோட பயணம் செய்களோடு நம்ம இதை தான் நம்முடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை தேவனை பிரதிபலிக்கிற வாழ்க்கையா இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம சொல்லணும். நம்ம இன்னும் காலம் இருக்குது அப்படின்னு பார்த்தா லோத்து மனைவி போல திரும்பி தான் பார்க்கணும். லோத்து மனைவி போல திரும்பி பார்த்துட்டே ஆகணும், உப்பு தூணாகணும். உலகத்தையே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நேரம் இருக்கு, ஆண்டவர் வர இன்னும் நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா காரியங்கள் அப்படின்னு இருக்கும். 3வதாக, இப்பொழுது அல்ல, சரி வருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு விசுவாசிக்கிறேன் நீங்க காத்திருக்கும் பொழுது, ஆனா அதுக்காக இவ்வளோ சீக்கிரம் வந்துட மாட்டாங்க, இது நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம என்ன செஞ்சக்கூடாதா, சொல்லக்கூடாது. அப்படி இந்த 3 காரியங்களை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது காலம் இல்லை அப்படின்னு சொன்னா அழிவுக்கு தான் கொண்டு போகும். மோசே சொல்லுவாரு, ஆண்டவர் அவங்களுடைய மக்கள் என்ன செய்யறாரு, ஆராதனை பண்ண அனுப்புங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு அனுப்புறேன், நாளைக்கு அனுப்புறேன், நாளைக்கு அனுப்புறேன்னாரு. அவர் அன்னைக்கே அமைச்சிருந்தோன்னா பிரச்சனை, நாளைக்குன்னும் போது தலைப்பிள்ளை சங்காரத்தை அவர் அட்டன் பண்ண வேண்டியிருந்துச்சு. அடுத்தது என்னது, அவங்க எல்லாரும் சிவந்த சமுத்திர செங்கடல்ல என்ன செஞ்சாங்க, செங்கடல்ல மாண்டு போனாங்க அவங்க வீரர்கள் எல்லாம். அதனால காலம் இது எல்லாம் அப்படின்னு இதுவே ரட்சணை நாள். இன்னைக்கே நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு எச்சரிப்பின் செய்திகளை கேட்டு நம்மை மாற்றிக்கொண்டு நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொண்டு நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றாரு, ஆண்டவர் சொல்லுகிற அந்த எச்சரிப்பின் செய்தி என்ன செஞ்சிருக்கோம், நம்ம கேட்டிருக்கோம். அப்படி நம்ம கேட்ட நாம் என்ன செய்யலாம், ஆண்டவர் வரும்போது அவரோடு கூட செல்வதற்கு அது நமக்கு என்ன செய்யுமா, வழிகாட்டியாக இருக்கும். ஆண்டவர் மெல்லிய சத்தத்துல ஆவியானவர் கொண்டு நம்ம வழி நடத்தும் போது அவளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம், ஆண்டுடைய ராஜ்யத்தை போய் சேருவோம். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். உலக இச்சை மனிதர்களுக்கு பெரும் பகை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் சாமி. நாங்கள் எச்சரிப்பின் செய்திகளை கேட்கிற நாங்கள் ஒருவரும் வஞ்சியாதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் ஒருவரும் ஏமாந்து விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில உண்மை நோக்கி ஓடுகிற ஜீவியமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அநேக வேளைகளை நாங்கள் உலகை நோக்கி ஓடும் பொழுது ஏமாற்றத்தை சந்திக்கிறோம் கர்த்தாவே. சாத்தான் ஈஸியாக எங்களை அவனுடைய வலையில் சிக்கி கொள்ள வைக்கிறான் கர்த்தாவே. அதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு எங்களுடைய பலன் மிகவும் குறைவுள்ளதாக இருக்கிற தகப்பனே, நீரே உம்முடைய பலத்தினால் ஒவ்வொருவரும் இடை கட்டுங்க ராஜா. ஒவ்வொருவருக்கும் தேவைகளை சந்தித்தருளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, உடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அந்த குடும்பங்களின் தேவைகளை சந்தித்தருளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க, உடைய ஞானத்தினால் நிரப்புங்க, பரலோகத்தின் ஞானத்தினால் நிரப்புங்க, ஞாபக சக்தியை தாங்க. ஒவ்வொருவரும் உங்களுக்கு பிரியமாய் ஜீவிக்க கிருபை செய்யுங்க சாமி. இந்த நாள் முழுவதுமே கரம் எங்களை நடத்த வேண்டுமா, இந்த பரிசுத்த கரத்துல ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.